நம்ம பணத்துக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனினா நம்மளுடைய கூகுள் தான். ஸோ கூகுளுடைய அடுத்த ஃபோல்டு இல்லை இது 9வது ஃபோல்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஏன் என்ன எதனால் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா? பாக்ஸிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் உண்மையாகவே சொல்லும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரீசைக்கிள்டு மெட்டீரியல் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் எப்படி இருக்குன்றதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். அண்ட் ஒரு கேபிள் வந்துருக்கு. உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸும் இருக்குது. இதுதாங்க இந்த ஃபோன். இந்த ஃபோனை எடுத்து பார்த்த உடனே அதுவும் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன கூகுள் அதே மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு தான் வந்து தோணுது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கூகுள் பிக்சல் 9 சீரிஸ் உடைய அன்பாக்சிங்லாம் வந்து பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ். டிசைன்லேருந்து எல்லாமே மாற்றிருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன ஃபோனை பார்த்தோமோ எப்படி அதோடைய ஃப்ரண்ட் டிசைன் இருந்தோ அதே தாங்க இது. அதை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபோல்டுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே வந்து மெர்ஜ் பண்ணி எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஃபோல்டாக மாறிடுச்சு. ஃபோன் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் சாலிடாக இருக்குது. கையில் எடுக்கும் போதும் சாலிட் தான். அண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படின்னு மேலேருந்து கீழே போட்டா கூட ஒன்றும் ஆகக்கூடாது. இது நிற்குது ஒன்றும் ஆகலை. பார்த்தீங்களா? போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருந்ததுக்காக அதுவும் வந்து போட்டுட்டோம். பின்பக்கம் போட வேண்டிய அவசியம் இருக்காது மோஸ்ட்லி. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். தப்பி தவிர இங்கே ஏதாச்சும் ஒரு சின்ன கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போட்டுன்னு போயிடும். சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் ஒரு அகலமான ஒரு ஃபோனுங்க. ஓப்பன் பண்ணும் போது எந்த அளவுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹிஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அண்ட் அது ரொம்ப சாலிடாக இருக்குங்க. பாருங்க, நம்ம ரீசெண்ட் டைமில் எத்தனை ஃபோல்டை பண்ணோம். இந்த மாதிரிலாம் பண்ணும் போது பாதி க்ளோஸ் ஆகிடும். பட் இது ரொம்ப சாலிடாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் நிற்க வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குது. இல்லாமலாம் இல்லை, இருக்குது. அது நீங்கள் கை வைக்கும் போது நல்லாவே விசிபிளும் ஆகுது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபோல்டில் இதுதான் சரியான ஹெவின்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் வரும் என்னோட கெஸ்ஸிங். பட் இருந்தாலும் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் வந்து செக் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த வாட்டி கூகுளில் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் வைஸாக ஒரு சாலிடான ஒரு ஹார்ட்வேராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி மற்றும் டிசைனை பொறுத்த வரைக்கும் கேமரா மட்டும் எப்பவுமே இப்படிலாம் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸியான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதற்கு முன்னாடி டிசைன், அதாவது டிஸ்பிளே. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பெசல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஹிஞ்சுடைய ஃபினிஷிங்லாம் வந்து வருதுங்களா. அதனால பார்க்கறதுக்கு ஃபோன் பெரிய ஃபோன் தான். பட் உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கு. உள்ள ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா இது H2H வந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல பெரிய டிஸ்பிளே வந்து தெரியுது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு வேற சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஹெட்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெசல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஓகே, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் எது யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வந்து இருக்கும். டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்பிளேவுமே நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற டிஸ்பிளேவும் சூப்பரான டிஸ்பிளே, நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ணி பார்த்தோம். உள்ள இருக்கக்கூடிய இந்த பெரிய டிஸ்பிளேவுமே 2 இடத்துலையுமே சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே மட்டும் தான் LTPO டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் இருக்கிறது கிடையாது. இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் PWM அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இருக்குதா இல்லையா, என்ன ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நோ பாஷ், எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த பெரிய பிராண்ட்ஸ் சாம்சங், பழம், அதுக்கப்புறம் வந்து இந்த கூகுள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை சொல்லாமே மறைச்சிடுறாங்க. PWM டிமிங் இருக்கா, DC டிமிங் இருக்கா, இருந்தால் எவ்வளோ இருக்குது, எதுவுமே சொல்கிறது இல்லை. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். டிஸ்பிளேலாம் பார்க்கும்போது நல்ல ஸ்கொயரான ஒரு டிஸ்பிளே. இந்த அளவுக்கு ஸ்கொயராக நீங்கள் எதுவுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கவும் போகிறது கிடையாது. ஸ்கொயராக போய் நம்ம என்னத்தை பார்க்குறோம், பழைய காலத்து டிவியில் தான் வந்து பார்ப்போம். பட் படம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கீழெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவாக பிளாக் பாக்ஸ் வந்து தெரியும். கூகுள் பிக்சல் அப்படின்னாலே ஒரு சைடில் ஒரு சில பேருக்கெல்லாம் கேமரா அப்படின்னு தான் ஞாபகம் வரும். பட் எனக்கு எப்பவுமே டென்சாரு அப்படின்னு தான் அந்த ஃபயரை தான் வருது. அதாவது உள்ளுக்குள்ளே வர்ற ஃபயரை சொல்கிறேன், அப்படி வந்து ஞாபகம் வருது. இதில் டென்சார் G4 வந்து கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் G2 தான் இருந்தது. சரி, இந்த G4 இதுலையாச்சும் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் Antutu ரன் பண்ணி பார்த்தோம். Run forward, run around. 8 லட்சம் தான் வருது. நாங்கள் வேற ஒரு சில விஷயங்களெல்லாம் கேள்விப்படும் போது மற்றவங்களுக்குலாம் 1 மில்லியனுக்கு மேலே வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இருக்கலாம். பட் நாங்கள் வந்து ஏசி ரூமில் வச்சு குழுன்னு என்வரான்மெண்ட்டில் வந்து போடல. வெளியில் நார்மலாக நாங்கள் டேபிள் மேலே எப்படி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோமோ கேஷுவல் யூசேஜில் ரூம் டெம்பரேச்சர் அப்படி தான் வந்து செக் பண்ணோம். அப்படி வரும்போது இதுதான் ஸ்கோரு. அண்ட் அதே டைமில் CPU த்ராட்லிங், 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ன ஸ்கோர் வந்துச்சு நீங்களும் வந்து பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து கிடையாது. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கான ஸ்கோர், இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வெறும் 25-30,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது.
நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, இந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷனுக்காக இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதுவாச்சு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா UI ஒரு சூப்பரான UIங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI ஃபார் ஃபோல்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிக்சல் தான், Android 14 தான், பேசிக்காக வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வரக்கூடிய அனிமேஷனாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் மல்டி டாஸ்கிங்கில் வச்சிருக்கக்கூடிய ஆப்ஸை பார்க்கறது, கீழே ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச டியூல் ஆப்ஸை வச்சுக்கிறது, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, அதை வந்து ஷார்ட்கட்டாக வச்சு அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது போல இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக ஒர்க் ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து வந்து சொல்வேன். கூகுள் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன், நாட் வித் ஸ்மார்ட் ஃபோன், வித் த UI. ஸோ நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மற்ற ஃபோன்லாம் இனிமேல் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்கன்றது வேணால் கண்டிப்பாக அது எதிர்பார்க்கலாம். அண்ட் Android 14 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். 7 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த ஹார்ட்வேர் தாங்குமா அப்படின்றத வந்து தெரியல. ஏன்னா உள்ளெல்லாம் ஆல்ரெடி நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி ஓகேவா இருக்கலாம். பட் உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். மற்றபடி LPDDR5க்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க, 16GB RAM, which is good. அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. ஆனால் 256GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 512 கொடுத்துருந்தா 2 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். சரி, இப்போ எல்லாத்த விட முக்கியமான விஷயம், பிக்சல் அப்படின்னாலே வாதாடக்கூடிய முக்கியமான விஷயமே அந்த கேமரா தான். கேமரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 10.5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 10.8க்கான 5x டெலஃபோட்டோ லென்ஸ், 10 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம வந்து கடந்த 3 வருஷமா நம்ம பிக்சல் டிவைசஸ் வந்து அஃபிஷியலி வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வருஷம் அந்த 9 சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா வந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் சொதப்பி இருக்கு. அவுட்டோரில் நிறைய இடத்துல எடுத்து பார்த்தோம். நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கலர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தடுமாறுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சுமே ஒரு சில டைம் வந்து மிஸ் ஆச்சு. சரி, அதுவுமே கொஞ்சம் சன்லைட்லாம் எடுத்து நீங்கள் ஷேடோஸில் எடுக்கும்போது நல்லா இமேஜ் வருது. பட் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது எட்ஜ் டிரெக்ஷன் வந்து அந்தளவுக்கு வந்து கிடையாது. இது எல்லாமே பிக்சல் டிவைசஸில் நார்மலாக பிக்சல் ப்ரோ XL எல்லாம் நல்லா வந்திருக்கு. பட் இதில் அதெல்லாம் சொதப்புது. மேபி ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரியர் ஃபேசிங் கேமராவோட வீடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு தாங்க இருக்கும். சன் ஆக்சுவலி இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஷேடோவில் இருக்கேன். இப்போ நான் அப்படியே திரும்புகிறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒன்று எடுத்து பார்த்தோம், அது ரொம்ப சுமாராக தான் வந்துச்சு. அதனால தான் இப்போ ஈவினிங் டைமில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது கொஞ்சம் வேகமாக வாங்க ப்ரோ. 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது அதில் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்ல. நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். செல்ஃபியில் பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி இப்படி தாங்க இருக்குது. ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது சன்லைட்லேருந்து லைட் சன்லைட் தான். ஈவினிங் டைம் ஒரு 4:30 ஆகுது. வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் அப்படியே ஷேடோவில் போக போக ஃபேஸ் எனக்கு டல் ஆகிறதே ஸ்க்ரீனில் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்கையில் இருக்கிற கலர்லாம் கொஞ்சம் ரீட்டன் ஆகுது. பட் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஏன்னா பேக்ரவுண்டில் ஸ்கையில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வரைக்குமே அதை ப்ராசஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்துச்சு. அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு வீடியோவில். மற்றபடி நம்ம கூகுள் பிக்சல் 9 சீரீஸில் என்ன AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோமோ ஜெமினி அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வந்து அப்டேட்டில் கொண்டு வந்துடும்ன்றது போலயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எனக்கு என்னென்னா அந்த வரைஞ்சா அந்த மாறுற மாதிரிலாம் சாம்சங் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஃபோல்டெல்லாம் கொண்டு வந்தால் தானே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெக்னோவே கொண்டு வந்துட்டான் 12,000 ரூபாய்க்கு. அந்த வீடியோ பார்க்கலனாலும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நான் சத்தியமாக அவங்ககிட்டலாம் எதிர்பார்க்கல. அது நல்லா வேற ஒர்க் ஆகுது. நான் கூகுள் நியாயமா இது கொண்டு வாங்க ப்ரோ சீக்கிரமா. 2 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கல்ல. பேட்டரி 4650 mAh பேட்டரி இருக்கு. வயர்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம தனியாக தான் வந்து வாங்கிக்கணும். சரிங்களா? எக்ஸாக்ட்லி 8 போட்டிருப்பேன். பட் இதோடைய பிரைசிங் இந்த விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருந்தாலுமே சரி, இந்தியாவிலிருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னால் மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து காசை போட்டு வாங்குற அளவுக்கு வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் ஒன்லி வித் த UI அண்ட் பில் குவாலிட்டி. ரெண்டுத்துல சாலிடாக இருக்கு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகலை. உள்ளே நம்ம வந்து தேங்காயை வச்சு கூட உடைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 2 லட்ச ரூபாய் கொடுத்து தேங்காய் உடைக்கிறதுக்கு வாங்கணுமான்றதை மட்டும் தான் நீங்கள். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.